சூரியனே சரணம் சரணம். அன்பே சிவம், அன்பே சக்தி, அன்பே கடவுள். சச்சிதானந்தம் வாழ்க, சத்குருநாதர் வாழ்க, பகவான் ஞானவல்லி வாழ்க வாழ்க. இறைவனுடைய அவரோடு வாழ்ந்ததை, அவரோடு இருந்ததை ஒவ்வொரு கணமும் நினச்சி எப்பேற்பட்ட பாக்கியம் செய்திருப்போம் அப்படின்பதை நினச்சி, இது எத்தனை ஜென்மத்து புண்ணியமோ எத்தனை ஜென்மத்து பாக்கியமோ, ஆண்டவனாகிய சர்க்குரு அவங்களோட தரிசனம் கிடச்சி அவங்களோட கூட இருந்த பாக்கியத்தை அப்போ அவங்க இருக்கும்போது தெரிஞ்சுக்க அந்தளவுக்கு புரிஞ்சும் புரியாமல் இருந்தாலும், இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவங்கள எந்தளவுக்கு நமக்கு மெனக்கிட்டு இருக்காங்க. அந்த சர்வ வல்லமை படைத்த அந்த ஆண்டவன் நம்மளுக்கு எவ்வளவு சாதாரணமாக இருந்து பண்ணியிருக்காங்கங்கிறத, எவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு இருந்த ஒரு நமக்கு அந்தளவுக்கு ஒரு பாதி தான் புரிஞ்சிச்சு ஒழிஞ்சு முழுமையாக புரிகிறதுக்கு அந்த ஆண்டனுடைய ஒரு அதோடைய கதிர் வீச்சு மாதிரி, அதோடைய ஒளி பிம்பம்ங்கிற மாதிரி, அதோடைய கனல் காந்தின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அதை நம்மளால் கிட்டக்க நெருங்கும் போது என்னென்னமோ நினச்சிட்டு போவோம். ஆனால் அந்தளவுக்கு அவங்கள்ட்ட போகும்போது எல்லாத்தையுமே தன்னை மறந்து ஒரு இருந்து பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு இது ஏற்பட்டுச்சு. அப்பேற்பட்ட பகவான்கிட்ட இருந்து அவங்களுடைய தாத்பரியத்தை எப்படிலாம் இருந்து புரிஞ்சு பண்ணாலும் சொல்ல முடியல. சொல்லி எப்படி பேசுறது, எப்படி சொல்கிறதுங்கிறது அவங்கள்ட்ட ஒரு அவங்க பொதுவாகவே ஒரு சாமிகிட்ட போய் இருக்கும்போது, அப்போ எல்லா வீட்டில் எல்லா பூஜை சாமிகள்லாம் வச்சு படங்கள்லாம் எல்லாம் இருக்கும், எல்லாம் பூஜை பண்ணிகிட்டு இருப்பேன், எல்லாம் சாமி கும்பிட்டுருப்பேன். அதை நான் நினைக்கல, சாமிகிட்ட நம்ம போகிறோம், சாமி ஏதோ அவங்க ஒரு மகான் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சி ஒழிஞ்சு, சர்க்குருவே நேராக வந்திருக்காங்க, அவங்களே கடவுளுங்கிறத நம்மளுக்கு புரிஞ்சும் புரியாமலும் இருந்த மாதிரி தான் இருந்து ஒழிஞ்சு, அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்கே எல்லோரும் சேர்ந்துருந்தாலும் சந்திச்சுக்கிட்டு இருந்தாலும் எல்லோரும் ஒன்றாம்னா எல்லோரும் வேலை செய்வாங்க. ஆனால் சாமியை பற்றி ஒருத்தர் ஒன்றும் அதிகமாக சொல்லிக்காத, ஒரு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் அவங்க சொல்லிக்கல. அவங்கவுங்க வந்தாங்க, வேலையை பார்த்தாங்க, போவாங்க. அதனால் ஒரு சத்சங்க மாதிரி அன்றைக்கி அந்த நேரத்தில் புலப்படலை. அப்போ அந்த வேப்பமரத்துலேருந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சாமி என்ன செய்கிறாங்க, என்னமோ சாமி கும்பிட்றேன், சரி அப்படின்னாங்க. திருப்பி நான் அந்த இதெல்லாம் வேலை பார்த்துக்கும்போது திருப்பி சாமி சரி என்னமோ வேலை பார்த்துக்கு ஏதோ சாமி கும்பிட்றேன் வீட்டில் அப்படின்னு சொன்னாங்கல்ல. நம்மளை தான் சாமி இப்படி நிமிர்ந்து பார்த்தேன், சாமி டக்குன்னு அப்படியே ஒன்றும் தெரியாமல் அங்கே திரும்பி போயிட்டாங்க. அப்போ நம்ம அவங்கள சாமியை வழிபட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த முழுமையான இன்னும் வரலைங்கிறத அவங்க எடுத்து காட்டுறாங்க. அப்போ சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன், வந்தேன், வீட்டில் இருந்ததெல்லாம் எல்லாத்தையும் அந்த பழைய இதெல்லாம் இருந்ததெல்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டு சாமியை மட்டும் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, இதெல்லாம் புற பூஜை, புறத்தில் செய்யக்கூடியதெல்லாம் இப்படி வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அடுத்த ட்ரிப்பு போகும்போதும் ஏதோ பண்ணுறேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்போ நான் எந்த படங்கள்லாம் சாமிகிட்டெல்லாம் இல்லை, எல்லாத்தையும் எடுத்து வச்சு பண்ணியிருந்தேன். அப்போ போயிருக்கும்போது உள்ளுக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மோகன் சாலையில் உள்ளுக்கு ஒரு மேடை மாதிரி கட்டி அவர் ஒரு சில படங்கள்லாம் வச்சு, அதில் முருகன் படம் வச்சு, ஐயா படத்தையும் வச்சு விளக்கு ஏற்றி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். போகிறவங்களாம் அது தான் சாமி இருந்தாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன மேடை மாதிரி கட்டி அதுக்கப்புறம் ஒரு முருகன் ஃபோட்டோ இருந்தது. இது இப்போ இடையில் நடந்தது. அவங்க என்ன சொல்கிறாங்க, சாமி இதை பூரா அப்புறப்படுத்துன்னு சொல்லி அப்போ அப்புறப்படுத்தி அம்பட்டையும் எல்லாத்தையும் பேர்த்து அந்த ஃபோட்டோ கிட்ட எல்லாத்தையும் பெரிய மரத்தில் கொண்டு வைக்கிட்டாங்க. அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எதையுமே புறத்தில் இருக்கக்கூடியது அது அதை நிறைவு செய்ய முடியாது. அகத்துக்குள்ளே, அதாவது மனசுக்குள்ளே ஆத்மபூர்வமாக நீ உள்ளே வச்சு வணங்கும் போது தான் எந்த இன்னல்களும் ஏற்படாது. நான் கும்புறேன், நீ கும்புறேன், நான் இடிக்கிறேன், நான் உன்னை இப்போ பிடிக்கிறேன், நான் வரிசையில் நிற்கிறேன், உன்னை உள்ளேருந்து பார்க்கணும் பண்ணணுங்கிறதுக்கு இல்லாமல் உனக்குள்ளே தான் நான் இருக்கேன்ல அப்படிங்கிறத அவ்வளோ தெளிவாக சொல்லி, உனக்குள்ளே வச்சு பூஜை பண்ணுறதாண்ட நிரந்தரம், அதில் தாண்டா இருக்க முடியும், வாசம் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க அந்த பூஜை புனஸ்காரம் செய்கிறது அவங்க தப்புன்னு சொல்லலை. அதில் இவங்க வரக்கூடியவங்க ஒன்றோட ஒன்று முந்திக்கிட்டு போய் சாமி இருக்கும்போது கூட தெரியாமல்
சைடில் போய் நின்றுக்கிட்டு அந்த அதில் நின்று கும்பிட்றது தான் அவங்க பெருசாக நினச்சாங்களோ வந்து சாமியே ஒன்றும் பண்ண முடியல. அது மட்டும் இல்லை, சாமி உள்ள மோகன் சிலையில் படுத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி வரைக்கும் சாமி பேசியிருந்தான், எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் சென்று பார்த்தீங்கன்னா சாமி இப்படி தலையை வச்சு படுக்கிற மாதிரி படுத்தாங்கல்ல, எல்லாம் படுத்துட்டாங்க. படுத்தோன்னே இதெல்லாம் எங்கே எண்ணத்தை சாப்பிட்டு வந்து டர்ரு பொருன்னு சவுண்டாக பார்த்தீங்கன்னா வாடகை இருக்க முடியல, ஒன்றும் சொல்ல முடியல. அப்போ வந்து உள்ளுக்கு கூட்டம் ஃபுல்லாக எல்லாம் படுத்துருக்காங்க. சாமி கீழே இறங்கி கட்டில் விட்டு இறங்க வர முடியல. இது பார்த்தீங்கன்னா 50 பேரும் கொரட்டை விட்டுக்கிட்டு அதில் ஒரு நேர் ஒரு சில பேர் ஒருத்தர் 2 பேர் உட்காந்துருந்தாங்க, மித்த எல்லாமே நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ சாமி எந்திரிச்சு வெளியில் அதில் வர முடியாமல் வந்தாங்க வெளியில். வந்து சொல்கிறாங்க, டீ சாமி கொஞ்ச நாள் மரியாதை வேணும்லடா சாமி அப்படின்ட்டே சொல்லிட்டு போகிறாங்க. அதாவது சாமி என்ன சொல்கிறது, அவங்க பரிபாஷைன்னு இல்லை அது இன்னில், இவங்க இந்த சத்தத்தையும் இந்த இதையும் பார்த்துட்டு சாமினாலே உள்ளே இருக்க முடியல. அவங்களுக்காண்டி சாமி ஒன்றும் ஒரு தப்பாக சொல்லலை. அவங்களுக்கு வந்து ஒரு இதுகளெல்லாம் வந்து ஒரு இதுவாக வந்து அவங்களுக்கு தெரியலையே, நம்ம யார்கிட்ட இருக்கோம், இப்படி வந்து நம்ம ஒரு பொழுது வந்து தங்கிறது, ஒரு நாள் சாமிகிட்ட போய் இருக்கிறோம், மறுநாள் காலைல போய் வரேன் சாமின்னு சொல்லிக்கிட்டே போகிறாங்க. சில பேர் சொல்லாமலும் போயிடுறாங்க, வேலை அங்கே கொடுக்குற வேலையில்லை. அப்போ சரி, அப்படி வந்து நம்ம ஒரு எப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்துக்கிட்ட நம்ம இருக்கோம், அவங்கள்ட்ட இருந்து நம்ம அதை கரை சேர்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறது இது புரியாமல் அப்படின்னு பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு சித்தருடைய இதில் வந்து ஒரு குருக்கிட்ட வந்து ஒரு சிஷியன், ஒரு பெரிய மகா ஞானி, அவர்கிட்ட வந்து இந்த பக்தன் வந்து இந்த சிஷியன் வந்து என்ன கேட்குறான், சாமி இந்த மாதிரி முருகனுடைய அழகை வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த முருகனுடைய அழகை பார்க்கணும்னா உன்னால் முடிஞ்சது நீ தான் பார்த்துக்கணும், அதை யாரும் சொல்லி தெரிய முடியாது. அது உன்னால் உன் சுயத்தில் நீ பார்த்தா தான், உன்னுடைய முழுமையாக நீயாக பார்த்தா தான், அதை யாரும் சொல்லி வர்ணிக்கிற அளவுக்கு யாருக்குமே அந்த பக்குவம் கிடையாது அப்படின்னு ஒரு 2-3 ட்ரிப்பு சொல்கிறாரு. மீண்டும் அவர்கிட்ட வந்து இல்லை நான் அதை பார்க்கணும், நான் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே நீ இவ்வளோ கண்டிப்பாக நீ அவரை முருகனுடைய பற்றி பார்க்கணும், அவன் அழகை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ பிரம்மா நோக்கி முதல்ல தவம் இரு அப்படிங்கிறாரு. என்னங்க நான் முருகனை கேட்டால் நீங்கள் பிரம்மா நோக்கி தவம் இருக்குன்னு சொல்கிறீங்களே, நீ பிரம்மா நோக்கி தவம் இரு. ஒருவேளை இந்த பிரம்மா வந்து உனக்கு உன்னுடைய தவத்தை மெச்சி உனக்கு என்ன வேணும்னு நேராக தரிசனம் கொடுத்து என்ன வேணும்னு கேட்டால் நீ வந்து எனக்கு இந்த உடம்பெல்லாம் 1000 கண்ணு எனக்கு படைச்சி கொடு அப்படின்னு கேட்டு அதுக்கு அது சம்மதம் கொடுத்து சரின்னு உடம்பெல்லாம் கண்ணாக்கி கொடுத்து அப்படி உனக்கு கண்ணெல்லாம் படைச்சதுக்கப்புறம் அந்த முருகனை நீ பார்த்தீன்னா கன்னத்தில் ஒரு சிறு அளவு மட்டும் உன் கண்ணுக்கு தெரியும், அதை வந்து நீ ரசிக்கலாம் அப்படின்னா. என்ன சாமி இப்படி சொல்லிங்க, கடைசியில் நான் பிரம்மாவை நோக்கி தவம் இருந்து இவ்வளோ கடுந்தவம் இருந்து இவ்வளவு இருந்து அதுவும் 1000 கண்ணு வேறு உடம்பு பூரா படைச்சி அதுக்கப்புறம் அந்த கண்ணால் பார்த்தோன்னா முருகனுடைய கன்னத்தில் ஒரு சிறு துளி தான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்போ நான் முழு அழகையும் நான் பார்க்க முடியாதா அப்படிங்கிறதுக்கு அது ஒரு காலம் முடியாது. ஏன்னா உனக்கு கொடுத்தான்ல கண் பிரம்மா, அவனுக்கே அவனுடைய முழுமையாக அவனுடைய அழகை ரசிக்க முடியாது, அவனுக்கே அந்த பாக்கியம் அந்த அளவுக்கு அந்த இது அவருக்கும் கிடையாது, அந்த பூரணத்துவம் கிடையாது. அப்படிங்கும்போது ஒரு சிறு துளி தான் 1000 கண்ணு இருந்தாலும் அந்த 1000 கண்ணு மொழியாக பார்த்தீங்கன்னா ஒரு சிறு அந்த கண்ணத்தை மட்டும்தான் உன்னால் ரசிக்க முடியும் பார்க்க முடியும்னா அப்போ முழு தோற்றத்தை பார்க்குறதுக்கு நமக்கு எந்த இதுவுமே இல்லையா அப்படிங்கிறது தான் உண்மை. அவர் சொன்னதும் ஏன்னு கேட்டிங்கன்னா அது பிரம்மம் 14 லோகங்களையும் ஆட்சி செய்கிற ஆண்டவனாகிய சடாஜர சச்சிதானந்த சத்குரு எவ்வளோ வல்லமை படைச்சது, அது சர்வசாரமாக நம்மளோட கூட இருந்த கண்டு அதனுடைய தாத்பரியம் தெரியாமல் அது பக்கத்தில் இருந்துக்கிட்டு அதுக்கு என்னென்னமெல்லாம் பேசிக்கிட்டு சொல்லிக்கிட்டு அங்கே போய் சாப்பிட தெரியாமல் சாப்பிட்டு அவரோட கூட இருந்துக்கிட்டு எல்லாம் பண்ணி அவ்வளவு ஒரு இதுகள்லாம் பண்ண இல்லாமல் இப்போ எனக்கு ரொம்ப மனசு அதை நான் எப்படி சொல்கிறது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. அப்பேற்பட்ட பூரணத்துவம் அந்த மகான் அந்த சச்சிதானந்த சத்குருவை வந்து நம்ம எப்படி அவரை வணங்குறதுன்னு தெரியல, எப்படி பூஜை பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி அவரை, ஏன்னா எதை செஞ்சாலும் இறைவன் ஆகிய அவர் வந்து எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர், அவர் எப்படி வர்ணிக்கிறதுனே தெரியல, எப்படி பண்ணணுங்கிறது தெரியல. திக்குமுக்காட போயிருக்கு, அப்படியே பிரமிச்சு போயிருக்கு. அவரை பார்க்க கிட்டக்க உள்ள போகிற நேரத்தில் என்ன நினைக்கிறது என்ன பேசணும் என்ன வேண்டணுங்கிறதே தெரியாமல் அப்படியே தகச்சு போயிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவரை எப்படி வர்ணிக்கிறது, அவருக்கு எத்தனை மந்திரங்கள், அவர் எப்படி பூஜை பண்ணுறதுன்னு தெரியாமல் இவ்வளோ பெரிய ஒரு வல்லமை படைச்ச ஆண்டவன் நமக்கு முன்னாடி வந்து ஒரு ஆத்மநாதன் வந்து எவ்வளவு ஒரு நம்மளுக்கு விஷயங்களை சொல்கிறதுக்கு வந்தவரை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பட்டாம்பூச்சி கரப்பாம்பூச்சி அந்த பூச்சி இந்த பூச்சி மூட்டைச்சாமி அந்த சாமின்னு இதெல்லாம் சொல்லி, அதாவது உங்களால் வந்து இப்படிலாம் வர்ணித்து தான் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை.
ஏன் வந்து இவ்வளோ சிரமப்படுத்தியாக பார்க்குறது அப்படின்னா கடவுள் என்ன அவர் என்ன பட்டாம்பூச்சியாக தான் வரணுங்கிறது ஏதாவது இருக்கா? லோகத்தில் எத்தனையோ எண்ணாயிரம் கோடிகள் அவருடைய படைப்பில் வந்ததில் அவரை வந்து ஒரு பட்டாம்பூச்சியும் கரப்பாம்பூச்சி தட்டாம்பூச்சியை வந்தார், பாப்பாத்தி வந்தார், இப்படிலாம் சொல்லி அப்படிலாம் வந்து அவங்க அப்படி வந்தால் தான் ஏன் நேரடியாக அவர் ஷோரூம் உங்களுக்கு காட்சி கொடுக்க மாட்டாரா? இல்லை நீங்கள் உங்களுக்கு வந்து அவரை நேராக பார்க்குறதுக்கு உங்களுக்கு இது இல்லையா? இப்படிலாம் சொல்லி எல்லோரும் வந்து பட்டாம்பூச்சி ஒவ்வொரு வீட்லேயும் அதை ஒரு ஃபோட்டோ அவரை எடுத்து அனுப்புகிறாங்க. இதெல்லாம் மனசுக்கு பேர்பட்ட பரபிரம்மா அவரை பற்றி வர்ணிக்க முடியல, அவரை பற்றி நினைக்க முடியல. அவருக்கு எத்தனை மந்திரங்களை சொல்கிறார் எல்லாமே கிடையாது. ஒன்று கூட அதை அப்படியே வர்ணித்து அதை வந்து பூர்ணத்துவமாக அப்படியே இதயபூர்வமாக அதை வந்து தாங்கி கொண்டாடி அதுக்கு என்ன சுலோகம் இல்லை, அதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட அது ஒரு விளங்கிக்கிட்டு அப்படி நேராக வந்து நின்றுட்டு போணுச்சு. பல கோடி சூரியனை ஒன்றா நின்றுக்கிட்டு இருந்த பிரகாசத்தை வந்து நம்ம சர்வசாதாரணமாக நம்ம சிற்றறிவுக்கு இருந்தது அவரை பற்றி பூச்சின்னு அவரை மூட்டைன்னு சொல்லியும் கரப்பாம்பூச்சின்னு இப்படியே அவரை வந்து வர்ணிக்கிறது. அவருக்கு எத்தனையோ மகான்கள் அவரை நீங்கள் சர்க்குருன்னு சொல்கிறது கூட அதை கூட அவர் வந்து நீ சர்க்குருன்னு சொல்லிக்கிட்டே வருவாண்டா அப்படின்னு சொல்லி கூட ஒரு வாட்டி போவாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் மிகையாகாது. இதை இப்போ நீங்கள் அதை சொல்கிறதால அவருக்கு ஒன்றும் தப்பாகவும் தெரிய போகிற இருந்தாலும் ஒரு அப்பேற்பட்ட ஒரு இதை வந்து நமக்கு எந்த இதுவும் இல்லை. பொதுவாகவே ஆத்மநாதன்கிறது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அழகாக ஒரு 11 மணி இருக்கும். அவர் சொல்கிறாரு, நான் சாப்பிடும்போது சாமிக்கு எல்லா மனசுக்குள்ளே பூஜை பண்ணிக்கிட்டு சாமிக்கு சாப்பாடு ஊட்டுவேன். ஊட்டிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து தியானம் பண்ணிவிட்டு நான் வந்து பொம்பளை விரதம் விடும்போது சொல்கிறேன் சாமிகிட்ட போகும்போது, ஏண்டா சாப்பாடு கொடுக்குற உள்ளுக்கு எல்லாம் பண்ணுற என்னமெல்லாம் செய்கிற, ஆனால் தனியாக எனக்கு ஒன்று கொடுக்குற அப்புறம் நீ ஒன்று சாப்பிட்றியடா என்னடான்னு கேட்குறாரு. எனக்கு புரியலை, என்னடா அப்படி சொல்கிறாரு. அடா எனக்கு நீ சாப்பாடு கொடுக்குற அப்புறம் நீ தனியாக வந்து நீ ஒன்று சாப்பிட்ற, ஏன்டா ஒன்றா நீ சாப்பிட்றதுனா நான் இவன் சாப்பிட்றேன்னா ரெண்டு ஒன்று தானடா, நீ சாப்பிட்றது அவன் சாப்பிட்றான்னு நினச்சிக்க வேண்டியதானடா அப்படின்னு சொல்கிறாரு, சொல்லி கொடுக்குறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பரம்பொருள் அந்த பரமாத்மா அதுக்கிட்டே இருந்து நம்மளை படைச்சி இந்த இந்த படைக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகள் அனைத்திலுமே அத்தனை பிறவிகளுக்குள்ளேயும் அவர் தான் உள்ள ஆட்கொண்டிருக்காரு. அவனுடைய அந்த பரம்பொருள்லேருந்து அந்த பரமாத்மாலேருந்து ஒரு ஜீவாத்மாங்கிற நம்மளுடைய ஒரு சிறு அணுக்கதிரை நமக்கு கொடுத்த மாதிரி அத்தனை ஜீவராசிகளையும் உள்ளே இருக்கக்கூடிய நான் தாண்டா அப்படிங்கிறத அவர் சாமியை எடுத்துக்காட்டா சொல்கிறார். அப்போ நம்ம இங்கே ஒன்றுமே இல்லை, அதை கொடுத்து நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஓசியாக ஒரு வண்டி எடுத்துகிட்டு போகிறோம்னா நம்ம எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறோம்னாக்கா அது நம்மளுடைய வண்டி இல்லை, இன்னொருத்தர்கிட்ட இந்த வண்டி வாங்கிட்டு வந்திருக்கோம், பயபத்திரமாக கொண்டே அவங்கள்ட்ட திருப்பி கொண்டே ஒப்படைச்சிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா இல்லையா? அப்படிங்கும்போது அது நமக்கு கடன் கொடுத்து வச்சுருக்கு இந்த ஆத்மா, அதோடைய பொருள் இந்த ஆத்மா உள்ளே இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போ நாங்கிறது இங்கே இல்லையே. அப்போ நாங்கிறது எதுக்கு நான் பார்த்துக்கிறேன், நான் செஞ்சுக்கிறேன், நான் அதை பண்ணுறேன், நான் இதை செய்கிறேங்கிறது இங்கே இல்லை, அதுதான் இருக்குது. அப்போ நாங்கிறது இங்கே இல்லை, எல்லாமே அதுதான். இந்த ஈரேழு 14 லோகங்கள் இல்லை, அனைத்திலுமே நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய சடாஜர சச்சிதானந்த சர்க்குரு பிரம்மம் தான் எல்லாமே. அப்போ நாங்கிறது இங்கே இல்லை, நான் வெறுமை. அப்போ நாங்கிற தனிப்பட்ட முறையில் எதுவுமே இல்லைங்கிறத உணர்றதுக்கு அவர் அழகாக சொல்லி கொடுத்தது. நீ முதல்ல நாங்கிறது நீ இல்லை, இவன் தான் உனக்குள்ளே இருக்கேன் அப்படிங்கிறது நானும் நீனும் ஒன்றுங்கிறத அது எப்பேற்பட்ட இது அப்படிங்கும்போது அதுதான் இந்த லோகமே இப்போ நிறைஞ்சிருக்கு. எந்த பக்கம் பார்த்தாலும் துணிந்து இருப்பான்னு சொல்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு சின்ன தூசி கூட இங்கே வந்து எதுவுமே இல்லாமல் இல்லை. அதோடைய படைப்பு, அதனுடைய இயற்கையில் அதுதான் எல்லாம் செஞ்சு வச்சுருக்கு. அது பிரம்மமே அது வந்து நேரடியாக வந்து அவதரித்து வந்து இவ்வளோ பெரிய எடுத்துக்காட்டாக சொல்லும் போது அப்புறம் நாங்கிறது என்ன இருக்குது? நாங்கிறது இங்கே இல்லை, அதுதான் இருக்குது. அப்போ நான் வந்து அது நான் தான் உனக்குள்ளே இருக்கேன், உனக்குள்ளே இருந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறது. அப்போ நீ ஒன்றுமே இல்லையே, நீ உன்னுடைய இது என்ன? இந்த ஜடம், இந்த உடம்பு வந்து அழிய போகிறது. அப்போ அழிவுங்கிறது என்ன? ஆண்டவனால் படைக்கப்பட்ட அந்த ஆத்மாங்கிறதுக்கு அழிவு கிடையாது, அதை யாராலும் கொல்லவும் முடியாது, அதுக்கு மரணமும் கிடையாது. அப்போ மரணம்ங்கிறது ஒன்று சொல்கிறது என்ன? இந்த உடம்புக்கு தான் மரணம். அப்போ இருநாள் படைக்கப்பட்ட அந்த ஆத்மாங்கிறது நமக்குள்ளே கொடுத்த அந்த பரமாத்மா, அந்த நம்மளுடைய ஜீவாத்மா இருந்து வாசம் பண்ணும், அந்த வாசகமாக இருந்துக்கிட்டு இருக்கும் பொழுது மரணங்கிறதே முதல்ல அதுவே ஒரு மாயின்னு தான் சொல்கிறாங்க. மரணங்கிறது இந்த உடலுக்கு தான் மரணம், ஆத்மாவுக்கு மரணம் இல்லை. அப்போ ஆண்டவனால் படைக்கப்பட்ட என்றைக்குமே நித்தியம் வஸ்துவாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மா மரணம்லாம் இருக்கும்போது அப்புறம் மரணம் நம்ம ஏன் சொல்லணும்? மரணங்கிறது யாருக்குமே கிடையாது. அது தீட்டுன்னு சொல்கிறது, அதுன்னு சொல்கிறது, இதுன்னு சொல்கிறது எதுவுமே இல்லை. இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே அத்தனை உயிர்களுமே வந்து இறைவனால் ஆக்கப்பட்டது, அதற்கு மரணம் என்பது இல்லை.
ஆத்மாங்கிறது அவருடைய இதுலேருந்து வந்தது தானே, அவருடைய இது தானே நமக்குள்ளே இருக்குது. நமக்கு கொடுத்து நமக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னாக்க அதுதான் அது நம்மள்ட்ட இருந்து நம்ம எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ உண்மையான அந்த இது தூய அன்பு நம்மள்ட்ட இருக்குதுன்னு அவர் சொல்லும்போது நம்ம எந்த அளவுக்கு நம்ம பயபக்தியாக இருக்கணும், எந்த அளவுக்கு நம்ம ஊடுருவி இருக்கணும், எந்த அளவுக்கு நம்ம திடகாத்திரமாக வைராக்கியமாக வந்து எல்லா கெட்ட செயல்களிலிருந்து நீக்கி நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்டவன் இருக்கிறான், அதோடு சேர்ந்து குப்பையும் கூலத்தையும் கொண்டு சேர்த்து அதுக்குள்ளே ஆகாத போகாத குரோதம், பேராசை, பயம், பெண்ணாசை, மண்ணாசை, உலகாசை, பொன்னாசை, பொருளாசை அத்தனையும் கொண்டு அமைக்கி அவர் உள்ளே இருக்கிற அவ்வளோ சிரமங்களை கொடுத்து அவருக்கு வேதனையை கொடுத்து தாங்க முடியாமல் இருக்கிற அளவுக்கு கடைசியில் அந்த ஆத்மாவுங்கிறது அந்த ஆண்டவன் உன்னை வாசம் பண்ணி எனக்கு உனக்குள்ளே இருந்ததுக்கு இதுதான்டா அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு வேதனைப்படுற அளவுக்கு நம்ம நடந்துக்கிறோம். அதை உண்மையிலே அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மாங்கிறது ஆண்டவன் அவர் தான் சர்க்குரு. அவர் தான் நமக்குள்ளே இருந்து சிறு துளியை கொடுத்து நம்மள்ட்ட பெருவெல்ல மாதிரி எப்படி ஒரு நதி வந்து எங்கே மழை நீர் பெய்ந்தாலும் கடல்லேருந்து நீராவியாக மாறி மேலே போய் நிலவத்தில் இருந்து மேகத்தில் இருந்து திருப்பி அது பனியாக இதுவாக இருந்து வெயிலாகப்பட்டு சூரிய ஒளி தரால் திருப்பி மழையாக பெய்ய வச்சு ஆடு மலைக்கார மாதிரி எல்லாம் மலை மேலாம் இருந்து எப்படி ஆற்று தண்ணியாக வந்து கடலில் போய் சங்கமாகுதோ அது மாதிரி என்றைக்கு நம்ம ஆண்டவன்ட்டேருந்து நம்ம பரமாத்மாட்டேருந்து நம்ம எப்படி ஒரு ஜீவாத்மா நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமோ திருப்பி போய் நம்ம எப்படி அந்த கடலில் போய் இந்த ஆறு சேருதோ அது மாதிரி அப்போ தான் அது கடல் நீராக மாறுது. அந்த மாதிரி பெரும் பரம்பொருளான நம்மள்ட்ட வந்து திருப்பி நம்ம அந்த ஆத்மாங்கிறது வந்து பரம்பொருள்கிட்ட போய் நம்ம சேரணும்னா எந்த அளவுக்கு நம்ம பக்குவம் அடையணும், எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கணும். எந்த லோகத்துலேயும் எந்த இதுலேயும் வந்து இப்பேற்பட்ட ஒரு இது வரைக்கும் தெரிஞ்சுட்டு எவ்வளோ பேர்கிட்ட பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இப்படி ஒரு ஒரு பெரிய அரிதான பொக்கிஷத்தை வந்து நம்ம பார்த்து அது இவ்வளோ தூரம் விளக்கங்களை சொல்லி இவ்வளோ தூரம் பண்ணி அப்படின்னு இருக்கும்போது மானசீகமாக அவரை மனசாராக வந்து உள்ளே வச்சு பூஜை பண்ணி அவருக்கு எவ்வளவு நம்ம பண்ணணுமோ எவ்வளவு தூரம் நம்ம உள்ளுக்கு வச்சு நம்ம பாராட்டி சீராட்டி அவரோட ஒன்றரை கலக்கிறோமோ அதுவே பெரும்பாக்கியம் இந்த பிறவிக்கு உண்டான அர்த்தம். அதாவது தியானங்கிறது கூட அவர் சாமி சொல்லும்போது சாமி வீட்டில் உட்காந்துருக்கும் போது எல்லோரும் காலை நேரம் அப்போ சாமி நடந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லோரும் படிங்கடான்னு சொல்லி காலை நேரத்தில் சொல்கிறாங்க. அப்போ சரின்னு கண்ணை மூடிட்டு என்னென்னமோ நினச்சி என்ன சொன்னேங்கிறது எனக்கு தெரியல. அந்த நேரம் எல்லோரும் ஒரு 4-5 பேர் தான் இருந்தாங்க. அப்போ சாமி இப்படியே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, டேய் தூங்குறாண்டா தூங்குறாண்டா அப்படின்னாரு. அதாவது கண்ணை மூடிக்கிட்டு எதையோ சிந்தனை இல்லாமல் தூங்குறாண்டான்னா இன்னும் நம்ம முழிச்சு நம்ம வந்து சுயநோனோட தானே இருக்கணும், நம்ம தூங்கலையே. கண்ணை மூடி தியானம் பண்ணணும்னா அப்போ நான் என்னென்னா வேறு எதையோ நினச்சிக்கிட்டு தியானம் பண்ணுறேன். அவர் சொல்கிறாரு, மழை போல் முன்னாடி நின்றுருக்கு, இதை பார்த்துட்டீங்கன்னா அதை தானே உள்ளுக்கு வச்சுக்கணும் அப்படிங்கிறாரு. ஃபஸ்ட்டு முதல்ல போயிட்டு இருக்கும்போது தாடியெல்லாம் முடியலாம் இவ்வளோ இருக்கும். முருகனுக்கு பாத யாத்திரை அங்கே போயிட்டு இருக்கும்போது ஆனால் பாப்பம்ட்டு போனோன்னே சாமிகிட்ட போகிறேன். காலையிலேருந்து அந்த பிள்ளையார்கிட்ட சாமி வெளியில் சாக்கடை அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. நான் அந்த பிள்ளையார்கிட்ட உட்காந்து படுத்துட்டேன். சாயந்தரம் வரைக்கும் அதிலே படுத்துருக்கேன். சாமி என்னை பார்த்துட்டு கிராஸ் பண்ணி போகவும் வரவும் இப்படியே இருக்காங்க. சாயந்தரம் ஆனால் மூஞ்சி மொல்லாம் கழுவிட்டு அங்கனக்குள்ளே தண்ணி வாட்டக்கால் எடுத்து கழுவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு உள்ளே வந்து இந்த நமச்சிவாயா இருக்குது அதை எடுத்து படித்தேன். ஓம் நமச்சிவாயா வாழ்கன்னு அது தான் அவள். சாமி அங்கேருந்து வந்தாங்க. டோய் அப்படின்னு கேட்டு நிமிந்து பார்த்தேன். என்னடா பண்ணுறீங்க வந்து உட்காந்துக்கிட்டு அப்படின்னு. சாமி இது படிக்கிறேன், நமச்சிவாயா படிக்கிறேன் சாமி. என்னை மனப்பாடம் பண்ணிடா சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயும் என்னை மனப்பாடம் பண்ணுறதுக்கு இங்கேயாடா உனக்கு இடம் கிடச்சிச்சு, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்புடா முதல்ல அப்படின்ட்டார். எனக்கு உண்மை பொருள் என்னடா அது நம்ம இதுதானே படிக்கிறோம், அது எவ்வளோ பெரிய ஒரு மாணிக்கவாசர் பாடினது தானே படிக்கிறோம், அவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, நீ படிக்கிறது பெருசு இல்லை, நீ சொல்கிறது பெருசு இல்லை, அதெல்லாம் ஒரு காலம். அவங்க வந்து அந்த காலத்தில் அவங்க அதாவது படித்து அவங்க செஞ்சுட்டு போயிட்டாங்க. நீ என்ன படிக்கணும், என்ன உனக்கிட்ட நேராக நின்றுக்கிட்டு இருக்கு. என்னைய அதாவது சாமியை கூட நான் பார்க்கல, இதை பார்த்து படிச்சுக்கிட்டு அது சாமியை வந்து ஒரு இதுவாகவே நான் கருதலை. அப்போ அதை வந்து ஒரு இது மாதிரி சொல்லிவிட்டு டக்குன்னு எடுத்து வச்சுட்டு 2 வாட்டி அதட்டி பேசணுன்னே கிளம்பிட்டேன். கிளம்புனோன்னே சாமி போய் எல்லோரும் வீட்டுக்கு முன்னாடி அந்த அப்போ ஒரே பொட்டலாக இருந்தது, எல்லோரும் உட்காந்துருந்தாங்க, ஒரே மண் தரையாக இருந்தது. அப்போ எல்லோரும் போய் உட்காந்துட்டாங்க. நான் மட்டும் 2 பையன் தூக்கிட்டு எனக்கு கடைசியாக அந்த கான் ஓரமாக பக்கத்தில் அந்த போஸ்ட் மரம் ஒன்று இருக்குது, அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் இடம் கிடச்சிச்சு. அங்கே நான் போய் கரெக்டாக உட்காந்தேன்ல, அங்கேருந்து சாமி இதேமாதிரி சேப்பு சட்டை அடிக்க ஓட்டுக்கும் போது அந்த சேப்பு சட்டைக்காரனை முதல்ல வெளியில் போய் சொல்கிறேன் அப்படின்னா நான் யாரையும் சொல்கிறான்னு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் உள்ளே உட்காந்துருக்காங்க, இருக்கிட்டு ஒன்றா எல்லோரும் வேலை பார்த்துருக்காங்க, காலையிலேருந்து வேலை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க.
நான் தான் இதில் வேலை பார்க்காம கடைசியாக போய் உட்காந்தது. அவன் நம்ம அந்த சேப் சட்டக்காரனை வெளியில் போச்சுறான்னு சொல்லி சாமி அங்கேருந்து சொன்னாங்க. ஏடா சாமி இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சேன், சரின்ட்டு யாரையும் சொல்கிறாங்கன்னா பக்கத்தில் கூட என்னை தட்டுறாரு. சாமி உங்களை தான் சொல்கிறாரு, நீங்கள் கிளம்புங்க சாமி, போயிட்டு அப்புறமாட்டி வாங்க, சாமி கோவமாக இருப்பார் உள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னடா சாமி இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நம்மளை என்ன செஞ்சேன், நம்ம ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன்ல. அப்புறம் வந்து நான் எந்திரிக்கல, அப்படியே உட்காந்தே இருந்தேன். சரி சாமி உங்களை சொல்லியிருக்கான், நீங்கள் எந்திரிங்க சாமின்னு சொன்னார்ல. சரி 2 பையன் தூக்கிட்டு எந்திரிச்சேன்ல. எப்படி அங்கேருந்து உட்காந்துருந்தவர் இங்கே வந்தார்னு தெரியல. வந்து முடி நல்லா வளர்ந்துருந்துச்சு, பிடிச்சி இறுக்கி பிடிக்கிட்டு முதுகில் பார்த்தீங்கன்னா 3 அடி டம்னு சத்தம் கேட்டுச்சு. இந்த 2 பேக்கையும் தூக்கிட்டு இந்த காணை எப்படி தாண்டினேனே தெரியல, அப்படியே தாண்டிட்டேன். தாண்டி முடித்தோடனே இங்கே இது உட்காந்துருந்தவங்க பூரா எல்லாம் என்னடா சொல்லிக்கிட்டுங்க, எல்லோரும் உட்காந்துருக்கீங்க போங்கடான்னு சொன்னால் எல்லோரும் ஒன்றா விட்டாங்க. டக்குன்னு அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, தரையில் ஒன்றுமே இல்லை. டக்குன்னு சாமி இப்படி குனிஞ்சு ஒரு எடுத்தாங்க. இத்தப்பெரிய கல், எப்படி இத்தப்பெரிய கல் வந்துச்சுன்னு தெரியல. நான் தூங்கிட்டு இப்படி போகிறதுக்குள்ளே ஏன்டா எப்போ சொல்லிக்கிட்டுக்கு நீ திருப்பி நீ உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னோன்னே சாமி இப்படி சொல்லும்போது எனக்கு அந்த நேரத்தில் சிரிக்கிறதா என்ன பண்ணுறேன்னு தெரியல. நான் சிரிச்சிட்டேன் போல இருக்கும். அந்த நேரத்தில் ஏதோ சிரித்த மாதிரி இப்படி முகம் இப்படி சிரித்த மாதிரி இப்படி சிரிச்சிட்டு போல இருக்குது. சாமி என்னை திருப்பி என்ன சொல்கிறாரு, என்னடா சொல்லிக்கிட்டு சிரிக்கிற வேறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல் எடுத்து விட்டாரு பாருங்க. நான் இந்த பையை எடுத்துக்கிட்டு நான் அந்த முகப்புக்கு அந்த ரோட்டுக்கு முன்னாடி போகணும்னு பார்க்குறேன். அதுக்குள்ளேயே இந்த கல் சடார்னு சத்தம் மட்டும் கேட்டுச்சா இல்லை மண்டையை உடஞ்சி போச்சா என்னென்னு தெரியல. எனக்கு அப்படியே மூளையே அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு, மெயின் ஆஃப் ஆன மாதிரி. ஆனால் அந்த கல் அங்கிட்டும் போய் விளையில எங்கிட்டும் உள்ள சின்ன சந்து தானே சாமி இருக்கிற வீட்டுக்கிட்ட. அதோடு எப்படி போய் இந்த முக்கத்தில் இருந்தேன். ஒரு 2-5 நிமிஷம் கழித்து தான் நான் அந்த முக்கத்தில் இருக்கிற பாலக்கட்டையில் உட்காந்துருக்கேன். என்னை சுற்றி ஒரு 5-6 பேர் நின்றுட்டு இருக்காங்க. எனக்கு அப்போ தான் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் அப்போ தான் கொஞ்சம் சுயநன் வந்து நம்ம எப்படி இங்கே வந்தோம் என்ன அப்படின்னு சொல்லும்போது தலையை இப்படி தொட்டு பார்க்குறேன், ரத்தம் கத்தான் வருதானு. அதாவது அந்த கல் கீழே விழுகல, மொத்தம் எரிஞ்சது நல்லா கேட்டுச்சு, இங்கே விழுந்தது சத்தம் கேட்டுச்சு. ஆனால் அந்த ரத்தத்தையும் காணும் அந்த கல்லையும் காணும் கீழே. எல்லோரும் சொல்கிறாங்க சாமி நான் அப்படியே மேலாம் கிட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கு. எங்கள் வீட்டில் இருந்த பிள்ளை அப்படிலாம் எங்கிட்டு அந்த 4 பக்கம் தெரிச்சு அங்கிட்டு ஓடி போய் கடைசியாக ஒன்று சேர்ந்து இந்த இடத்துல இருக்கேன்னு தெரிஞ்சோன்னு எங்கேயாவது வந்தாங்க. நல்லா தான் போங்க சாமி, இருந்திருந்து நான் எங்கே வந்து தெரியாமல் இடம் தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேன்னு இப்படி கல்லை விட்டு இருந்து மண்டை எங்கெல்லாம் பொத்து ரத்தம் வருதான்னு தெரியல, இந்த கல் எங்கிட்ட விழுந்துச்சுன்னு தெரியலையே அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சுற்றி உள்ளலாம் சொல்கிறாங்க, ஏங்க உங்களுக்கு எப்பேற்பட்ட பாக்கியம் கிடச்சிருக்கு, சாமி கையால் அடி வாங்கி கல்லாளி ஏங்க நல்ல கதையாடிங்க அப்படின்னு சத்தம் போட்டு உடனே அங்கனுக்குள்ளே ஒரு நிமிஷம் நீங்கள் எப்படான்னு சொல்லி கிளம்புனா அந்த பஸ் ஸ்டாண்டை விட்டு போயிடுவோம், திரும்பி அங்கே பழையன்னைக்கு பதயாத்திரையாக போயிடுவோம், நீ இங்கே இருக்கப்படாதுன்னு சொல்லி கிளம்புறோம். போக முடியல, என்னமோ ஒரு இது மாதிரி பிடிச்சி இழுத்து நானும் போகும்னு பார்க்குறேன். கிட்டத்தட்ட 11 மணி வரைக்கும் அந்த ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கோம், போக முடியல. எல்லோரும் ஒருத்தரையும் காணும். திருப்பி பழையோடு என்னமோ இவ்வளோ தூரம் சொல்லியும் நம்ம அடி வாங்கி நம்ம போகலாமா அப்படிங்கிறோட தெரியாமல் எப்படி திருப்பி போனேன்னு தெரியல. சாமி வீட்டுக்கு போயிட்டு திரும்பி எங்கள் பிள்ளை 2 பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு இந்த வீட்லேயும் கூட்டிகிட்டு போயிட்டு அன்றைக்கி பூரா சாமி கூட இருந்து விடிகாலம் சாமி வந்து ஒரு 3 மணி வரைக்கும் 90 போட சொல்லி பக்கத்தில் அளவு பண்ணுறாங்க. அப்புறம்லாம் எல்லாம் பண்ண சொல்லி என்னடா இப்படி இருந்தாங்க இப்படி பண்ணாங்க, அப்புறம் ஒன்றும் பண்ணலைன்ட்டு உட்கார்ந்து இருந்துட்டு கடைசியாக வந்து 3 மணிக்கு படுறான்னு சொல்லி படுக்க வச்சு ஒரு 3:30 மணி 4 மணி வரைக்கும் திருப்பி வந்து ஒரு பெரிய கவட்டக்கம்பை வந்து இடுப்பில் ஒரு குத்தி எந்திரா வேணா சோளக்கட்டுக்கு போமாடா அப்படின்னா சரிங்க சாமினோன்னு அப்புறம் வரிசையாக எல்லோரும் நிற்க வச்சு வரிசையாக எல்லோரையும் கூட்டிகிட்டு இது மாதிரி போனாங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்கிற வந்தோம்னா அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் வந்து நமக்கு வந்து எத்தனை ஜென்மத்து பாவங்களோ எத்தனை ஜென்மத்து செய்த கர்மங்களோ உள்ளே மூடி இருந்தது எல்லாத்தையும் தூள் அடித்து விரட்டி இனி அவங்க செய்யாதது என்ன பாக்கியம் செஞ்சுருக்கணும், அவங்க கையால் வந்து எவ்வளோ விஷயங்களை செஞ்சுருக்காங்கிறத வந்து நினச்சி பார்க்கும்போது அப்பேற்பட்ட பெரிய பரம்பொருளை அந்த மகா மேதையை வந்து நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவரை வந்து இப்படிலாம் நம்ம சொல்கிறது வந்து அது சாத்தியம் இல்லை. தயவுசெய்து எல்லோரும் வந்து மானசீகமாக பூஜை பண்ணுங்க. அவர் எதை வேண்டான்னு நினச்சாரோ அதுதான் இன்றைக்கி எந்த இடத்துல பார்த்தாலும் பூஜை புனஸ்காரம், தேங்காய் உடைக்கிறது, பூஜை காட்டுறது, சூடம் காமிக்கிறது, இதெல்லாம் வந்து புறத்தில் செய்யக்கூடிய எதுவுமே ஆகக்கூடாதுன்னு அப்போவே சொல்லி நேரடியாக சொன்ன கடவுள் அவர். அதனால் வீட்டில் பூஜைகள் பண்ணியிருந்தாலும் மானசீகமாக உட்கார்ந்து ஒவ்வொருத்தரும் காலையில் ஒரு நேரம் சாயந்தரம் நேரம் முடிஞ்ச வரைக்கும் அவர் ஆத்ம பூஜமாக ஆத்மநாதனை வந்து உள்ளே வச்சு வழிபட எல்லாமே உங்களுக்கு கைவிடும், எல்லாமே சித்தியாகும். ஏன்னா அவர் நிஜமாக இருக்கும்போது ஒரு வாட்டி நான் சாமி இந்த மாதிரி நான் சீரடி எல்லோரும் போகிறாங்க, நான் போகலாமா, எல்லோரும் கூப்பிட்றாங்க, நம்மளும் போயிட்டு வருவோம்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்ட்டு சாமி என்ன சொல்கிறாங்களே தெரியல, போகலாமா வேண்டாமா அப்படின்னு தெரியல. இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு சாமிகிட்ட இந்த வாட்டி கேட்போம்னு அவங்க அப்போ தான் போய் வந்து அந்த கட்டில் போட்டு உட்காடுறாங்க வேப்பமரத்துக்கிட்ட.
நான் இங்கேருந்து போய் சாமிகிட்ட கேட்போமா, சரிடி போயிட்டு வரலாமா, ஏன்னா அது வரைக்கும் நான் எதுக்கும் போனது கேட்கல. இப்படி கேட்குன்னு சொன்னோன்னே அவர் சாமி அதுக்கு முன்னாடி, ஏன்டா மண்ணுக்குள்ளே போகிறவனை பார்த்து என்னடா செய்ய போகிற நீ, நேராக இருக்கிறவனை பார்த்து கரை சேர தெரியாதவன் நீ மண்ணுக்குள்ளே போனவனை பார்த்து நீ என்ன செய்ய போகிற அப்படின்னாங்கல்ல. எனக்கு அப்படியே சொல்லிருன்னு அடிச்சிச்சு. நம்ம கேட்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி அவர் ஆன்சர் சொல்லிட்டார் முன்னாடி, அங்கே போய் பார்த்து என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லி. அப்புறம் அங்கிட்ட ஒரு 3-4 மாதம் சென்று நம்ம ஊரில் இருக்கிறவங்களாம் எல்லோரும் சேர்ந்து, என்னங்க ஒரு நீங்கள் சபரிமலைக்கு வந்தீங்க, அங்கே வந்தீங்க, இப்போ எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டீங்க, தனிப்பட்ட முறையில் நீங்களாகவே இது பண்ணிட்டீங்க, எல்லாரையும் உங்கள் சுற்றி எத்தனை கூட்டம் இருந்துச்சு அத்தனையுமே வெள்ளம் போயிடுச்சு. ஏன்னா ஐயப்பங்களுக்கு இருமுடி கட்டி விட்டு போகிறது, அங்கே போகிறது, முருகன் பூஜை பண்ணுறது, இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தது. மாதம் பௌர்ணமி கிருவலம் திருவண்ணாமலை போய் வந்தது, பஸ்ஸு போட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறது, இப்படிலாம் இருந்த ஒரு பெரிய கேங்கே எல்லாம் காணா போயிடுச்சு. அப்படியே எல்லாம் தனிப்பட்ட முறையில் அப்படியே மாறி. ஏன்னா உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா, ஏன்னா சில அவங்கள்ட்ட சொன்னேன் இந்த மாதிரி வாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த விஷயம் புரியலை. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி அதை பற்றி என்ன இருக்குது நமக்கு, அவங்க சொல்ல வேண்டிய நம்ம சொல்லியாச்சு, அவங்க வர்றாங்க வரல அப்படின்ட்டு ஒரு சில பேர் சாமிகிட்ட வந்து போனாங்க. அப்போ கூட அவங்க சொன்னாலும் இப்படி இருந்து அந்த சூழ்நிலையும் போய் சாமிக்கிட்ட இந்த மாதிரி எல்லோரும் காசிக்கு போகிறாங்க, உங்களுக்கு 2 டிக்கெட் இருக்குது, வாங்க தனிப்பட்ட முறையில் ஸ்பெஷலாக கூட்டிகிட்டு போகிறாங்க, நம்ம மட்டும் போயிட்டு வந்துடலாம்னு சொல்கிறாங்கன்ட்டு சாமிக்கிட்ட இது போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அன்றைக்கி நடத்தின நிகழ்வுகள் வந்து என்னால் பெரிய ஆச்சரியம். அந்த நிகழ்வுகளை வந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து, ஏன்னா அவங்கள்ட்ட வந்து என்ன செய்யாது பாக்கி என்ன சொல்லாது பாக்கி அத்தனையுமே கேட்கறதுக்கு முன்னாடி அத்தனையும் எடுத்து கொடுத்த அந்த பெரும் பரம்பொருளை என்னென்னு சொல்கிறது, எப்படின்னு பாராட்டுறது, எப்படின்னு பேசுகிறது, அப்படின்னு இப்போ நினச்சி அப்படின்னு நெங்கமெல்லாம் பூரிச்சு போகுது. அதே நேரத்தில் மனமெல்லாம் என்ன சொல்கிறது, அதாவது அவர் ஒரு கார் சாவியை வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு 2 ட்ரிப்பு கையில் கொண்டே கொடுத்தோன்னே வாங்கி கார் பண்ணியாடா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து சொல்லிட்டு இதெல்லாம் என்னடா நிலைக்க மாடா, இந்த மாடா பெரிய மாடா அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்லுவாங்க. திருப்பி 2ஆவது ட்ரிப்பு பையன் அப்பா ஊர்லேருந்து வந்துட்டோம், அப்பாட்ட சாமிகிட்ட கொண்டு கொடுங்க சாவின்னு அவர் என்ன சொல்கிறாரு, டேய் இருக்கிறேன் கொண்டாந்து கொடுக்குற, நான் வாங்குகிறேன், எத்தனை முறை வாங்குவேன், எத்தனை வாட்டி கொடுப்பேன், ஏண்டா இருக்கும்போது பண்ணிக்கிறேன், மாறும்போது என்னடா செய்யுதுன்னா, நான் இருக்கும்போது என் கையில் கொடுத்து நான் வாங்கிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் இல்லைனாக்கா இந்த இடத்துல ஒன்றும் பலிதம் இல்லையா, இந்த இடத்துல கொண்டாந்து இந்த மண்ணில் கொண்டாந்து வச்சுட்டு எது வேணாலும் நினச்சிட்டு போனால் பண்ணிக்கலாம்டா, ஆயிக்கும்டா அப்படிங்கிறாரு. அப்போ நான் இருக்கேன் நான் இல்லைங்கிறத வந்து நீ எந்த சூழ்நிலையும் எந்த சிட்டு அப்போவே ஆரம்பத்துலேயும் சொல்லிட்டாங்க. இவன் இல்லாமல் ஒரு அணுவும் அசையுமா, அசையா அத்தனை பொருள்களையும் சரி, அசையா பொருளையும் அசையும் பொருளையும் அத்தனையிலையும் இருந்து காத்து ரசிக்கக்கூடிய இந்த சடாஜர சச்சிதானந்த சர்க்குரு ஆத்மாவாக உள்ளே இருந்து விளங்கிக்கிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார், சாமி எனக்கு ஞானத்தையும் அருளையும் பெறணும், எனக்கு அருளை கொடுங்க சாமின்னு சொல்லி விடிய அவருக்கு எல்லா இது பண்ணிட்டு அவர் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, ஏண்டா நெஜம் இருக்கும்போது நிழலை ஏண்டா தேடுற அப்படின்னாரு. அப்படியே எனக்கு அன்னையிலேருந்து அடுத்த வார்த்தை அதோடு முடிஞ்சிருச்சு. அதாவது நீ வந்து எதை பார்க்கணுமோ, எதை தரிசனம் பண்ணணுமோ, எந்த தவம் இருந்து நீ எதை செய்யணும்னு நினச்சியோ, எதை பார்க்கணும்னு நினச்சியோ, அது உனக்கு முன்னாடியே ஒன்றெல்லாம் தோன்றிடுச்சு, எல்லாம் பார்த்துட்டேன். எல்லாம் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே அதுதான். ஆனால் அதிலிருந்து உன்கிட்ட இருக்கக்கூடிய தப்பான எண்ணங்கள், தப்பான உன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கெட்ட விஷயங்களையும் விலக்கிட்டு இவனுக்கு வந்து இருக்கக்கூடிய உனக்குள்ளே இருக்கிறானுங்கிறது பல முறையும் சொல்லியும் அதுக்கு பிறகு மீண்டு தன்னால் எப்படி இது மாறுனுச்சு, எப்படி விலகுச்சுன்னு தெரியல. அவரை உண்மையாக நம்ம நினச்சிட்டோம்னாலே நம்மளுடைய அத்தனை மாயாதுகளையும் விலகிருங்கிறது உண்மை. அங்கே வேறு எந்ததும் இல்லை. நம்மளை தன்னைத்தானே எப்படி மாறணுங்கிறது, அப்போ உள்ள கசடுகள் உள்ள நாம் செய்யக்கூடிய கர்ம பாவங்களை அத்தனையும் விலகிருச்சுனாக்க ஆத்மா உள்ள ஆண்டவனை தரிசனம் பண்ணிட்டு அவருடைய பார்வனை மேலே பற்றுச்சு. அப்படிங்கும்போது இனிமேல் புதுசாக நான் தனியாக போய் அவர்கிட்ட ஏதாவது ஒரு அலையோ ஒரு மந்திரத்தை கேட்டு என்ன செய்ய போகிறேன்? அவர் சொல்கிறார், நீ என்ன நிஜத்தை பார்த்துட்டு இல்லை, அப்புறம் நிழலை எதுக்கிட்டு தேடுற அப்படின்னா, நீ தனிப்பட்ட முறையில் ஏதாவது வரலையோ ஏதோ ஞானத்தையே வாங்கிட்டு போய் நீ தனியாக ஒரு கூட்டத்தை போட்டு எதாவது என்ன செய்ய போறியா? இல்லை அதனால் உனக்கு என்ன கிடைக்க போகுது? ஒன்றும் இல்லை. நான் கொஞ்ச நாள் இருந்துட்டு வெளியூரில் இருந்தேன். ஒரு 2-3 வருஷம் இருந்துட்டு திருப்பி நான் இங்கே வந்திருக்கும்போது என்னுடைய ஒரே ஊரில் அவரும் எங்களுடைய சொந்தம் மாதிரி தான், அவரும் தெரிஞ்சவர் தான் எல்லோரும். அவர் நீங்கள் என்ன இங்கே தான் இருந்தீங்களா இல்லை எங்கே போனீங்க, உங்களை பார்த்த மாதிரி இருக்கு, நான் டெய்லி இங்கே வர்றீங்க, திடீர்னு கொஞ்ச நாள் காணாமல் போனீங்க, நீங்களாம் எவ்வளோ பெரிய ஒரு இதுவாக இருந்தீங்க, எவ்வளோ யாத்திரை கோயிலெலாம் கூட்டி போனீங்க, இப்போ
ஒன்றுமே தெரியல, அப்படியே ஆஃப் ஆகிட்டீங்களே, எதில் எல்லா இதுலேயும் தலையிடலையா, என்ன அப்படின்னு எப்பேற்பட்ட உங்களை பார்க்கும்போதெல்லாம் அப்படியே ஒரு இது வரும், பிரகாசம் வரும், அது வரும் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு பரவாயில்லைங்க, இல்லைங்க வெளியில் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்தோடனே மனசுக்குள்ளே இவர் பார்த்து புகழ்ந்து எனக்கு என்ன ஆக போகுது, இந்த புகழ்ச்சியால் எனக்கு என்ன கிடைக்க போகுது, இல்லை அதனால் என்ன நடக்க போகுது, இல்லை அதனால் ஏதாவது நமக்கு நடக்க போதா, பெரிய பட்டம் இருந்தானே, பெரிய முதலமைச்சராக இருந்தானே, பெரிய பிரைம் மினிஸ்டராக இருந்தானே, பெரிய பட்டதாரி வேலைகளாக இருந்தால் தானே, பெரிய தாசர் எந்த வேலைகளாக இருந்தால், எந்த உயர்ந்த பதவியில் இருந்தால் எனக்கு என்ன பதவி கிடைக்க போகுது, மரணம் இந்த உசுறு இருக்கிற வரைக்கும் இதெல்லாம், அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, எல்லாமே இடுகாடு தான். அப்படிங்கும்போது இந்த பேரும் புகழும் பெருமையும் இருந்து என்ன ஆகுது, அப்பேற்பட்ட மகமேறு எந்த தவமும் இல்லாமல் எந்த பாக்கியமோ ஒரு காலத்தில் செய்தமோ என்ன பாக்கியமோ இந்த கடைசி பிறவியாக இருக்கலாம்ங்கிறது தான் ஆண்டவனுடைய தரிசனத்தை வந்து நேரடியாக பார்த்து அவ்வளோதும் சொல்லி கொடுத்து ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா பல ஜென்மமாக ஏமாந்துக்கிட்டுங்கிறத மீண்டும் அங்கேயே போகக்கூடாதுங்கிறதால அந்த திசையை வந்து திருப்பி ஒரு மனதாக இரு. உனக்கு என்ன நீ பார்க்கணும்னு நினச்சி அது உனக்கு கிடச்சிருச்சு, நீ என்ன பார்க்கணும்னு நினச்சி அது நேரடியாக தரிசனம் கிடச்சிருச்சுங்கிறத அழகாக சுட்டி காட்டி நமக்கு அவ்வளோது இது சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா எல்லா விஷயங்கள்லேயும் வந்து சாமி அவ்வளோ ஒரு அரிது பெரிதா, அவ்வளோ பெரிய ஒரு இதுவாக ஒன்றும் இல்லை. சாமி ஒரு நாளுக்கு காலையில் படுத்திருந்தாங்க, நைட்லாம் படுத்துட்டு அந்த மோகனசாலில் கட்டில் போட்டு படுத்திருக்காங்க. ஒரு 5:30-6 மணி இருக்கும், சாமி லேசாக அப்படி பிறண்டு படுத்த மாதிரி இருந்துச்சு. சுற்றி பெரிய கூட்டமாக உட்காந்துருச்சு. அதில் ஒரு அம்மா சாமி லேசாக அப்படி கண்ணு முழிச்ச மாதிரி தெரிஞ்ச உடனே இந்த அம்மா பாட ஆரம்பிச்சிருச்சு. பாடுனா என்னென்னமோ பாட்டு, அது ரொம்ப நேரம் பாடுது. சாமி எந்திரிச்சு அப்படியே எந்திரிச்சு இது நாங்கள் உட்காந்துருக்காங்க. நடந்து போகணும்னா இடம்ல சுற்றி ஆள் இருக்குது. அது பாடிக்கிட்டு இருக்க நேரத்தில் கலைக்கவும் கூடாது, உங்கள் மனசு வேதனைப்பற்றக்கூடாதுங்கிறதுக்காண்டி இந்த அம்மா பாடி ஒரு பாட்டு முடிஞ்சோன்னே அவ்வளோ நேரம் பாடிச்சு. பாடி முடிஞ்சோன்னே இன்னொரு பாட்டு ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பாடினோடனே சாமி மெதுவாக இருந்தோடனே அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பாடி முடித்தோடனே எல்லோரும் எந்திரிச்சா அங்கிட்டு எல்லாம் கிளம்புங்கடா, கிழக்க போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சாமி எந்திரிச்சு இப்படி இது ஒன்று போகிறாங்க. அன்றைக்கும் போது சொல்கிறாங்க, நல்லா பாடுச்சுப்பா, எவ்வளோ நேரம் தாண்டா மூத்திரத்தை அடக்கிறதுங்கிறார். சாமிக்கே அந்த புகழ்ச்சி இவங்க ஏதோ நினச்சி பாடியிருக்கலாம், அது உண்மையா அது பொய்யாங்கிறது அப்புறம். சாமிக்கு வரக்கூடிய மூத்திரத்தை அடக்கி அவருக்குள்ள வேதனை, அந்த வேதனை பட்டுச்சு. நீ பாடுறது, நீ பெருமைப்படுத்துறது, நீ பேசுறது பண்ணுறது எல்லாமே மானசீகமாக வச்சுக்க. அதில் உண்மையோடு இருந்துச்சுன்னா அவருக்கு தாத்பரியத்தை அந்த ஆசை இது பண்ணுவாங்க. இருந்தாலும் அந்த வேதனையை அவங்க தாங்கிக்கிட்டு அவ்வளோ நேரம் அதை பொருட்படுத்தாமல் என்ன பண்ணுறது பாடிக்கிட்டு இருக்காங்க, அதை இடையில இது பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி அதையும் ஆமோதித்து வரக்கூடிய காலையில் எந்திரிச்சோன்னே சாமி சிறுநீர் கழிக்க கூட முடியாமல் கூட இதில் பண்ணுறாங்களே அப்படிங்கிறது வந்து இருந்தாலும் அது வந்து அதையும் ஏற்றுக்கிட்டு என்ன சகலத்துக்குள்ளே இருந்து ஆட்கொள்கிறது அவர் தானே அப்படிங்கிறதுனால எல்லா விஷயங்கள்லேயும் வந்து அவர் வந்து ஒரு பெரிய ஒரு புரியாத புதிராக இருந்து நம்மளுக்கு புரிய வச்ச அத்தனை பெரிய மகான்களை சடாசர சத்குரு நமக்கு கிடைச்ச ஒரு பெரும் பாக்கியம். அந்த பாக்கியத்தை எல்லாரும் பெறணும். அது பெறது பெருசு இல்லை, பல காலம் அவர்கிட்ட வாழ்ந்தேன், அவரோட இருந்தேன், அவரோட நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது இன்றைக்கும் இல்லை, நேற்று இல்லை, என்றைக்கு நம்மளோட போயிருந்தாலும் பக்குவம் அடைகிறதுல முக்கியமாக நம்ம வந்து நம்மளுடைய எண்ணங்களை சுத்தம் பெற எல்லாத்தையும் மாற்றி முழுமையாக அவரையே நினச்சி மானசீகமாக அவரை நினச்சாலே போதும். மந்திரங்கால் மதிமுக்கால்னு சொல்லுவாங்க. நம்மளை சடாச்சர சச்சிதானந்த சத்குரு அவர் மேலே தீவிரமாக நல்லவனாக இருக்க கற்றுக்கிட்டு அவர் நமக்குள்ளே இருக்காருங்கிற அந்த உண்மையை அவர் சொல்லிட்டாரு. அவர் மூலியமாக அதுதானே உண்மைங்கிற நம்ம இவ்வளோ காலம் நாங்கிறது ஏதோ ஒன்று இருந்துச்சு, ஏதோ ஒன்று இப்போ நடந்துச்சு, ஏதோ ஒன்று போணுச்சு அப்படிங்கிறத ஒரு அழகாக ஒருத்தர் அன்றைக்கி முக்கியமான ஒருத்தர் அவர்கிட்ட எவ்வளோ சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார், அவங்க வீட்லேயும் அவர் கேட்க மாட்டாங்க. அவர் கடைசியில் மரணம் அன்றைக்கி இறந்துட்டாங்க. எல்லோரும் பார்க்க போகும்போது பக்கத்தில் இருந்தவர் சொல்லிக்கிட்டு இருந்தார், எவ்வளோதோ சொன்ன ஒரு வந்து இந்த பூஜைக்கு வா, அதை கலந்துக்க, இதுக்கு கலந்துக்க, இதை பற்றி புரிஞ்சுக்க, தற்சங்கம் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு சொன்னதுக்கு கேட்க மாட்டேன்ட்டாரே, இப்போ பாரு இங்கே அவர் எழுப்பி விடு அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, அவர் போயிட்டார். எவர் போயிட்டார் இருந்ததை படுத்து தானே இருக்கார், எழுப்பிவிடுமா அப்படின்னாரு. இல்லை, உள்ளே இருக்கிற ஆத்மா போயிடுச்சு, உள்ளே இருக்க ஜீவன் போயிடுச்சு அப்படின்னாரு. இதைத்தானுங்க ஆரம்பத்துலேருந்து பாருங்கன்னு சொன்னால் அவர் ஆத்மாவை அன்றைக்கி உண்மையாக இருக்கிறத உள்ளே பாருன்னு சொல்லும்போது நீங்கள் பார்த்துக்கல. இப்போ போனதுக்கப்புறம் உள்ளே போயிட்டாருங்கிறது சர்வசாரமாக சொல்கிற. இது உடம்பை தானே எல்லோரும் இவ்வளோ தூரம் பாதுகாத்துக்கிட்டீங்க, இதுக்கு தானே இவ்வளோ பஞ்சாம்பரம், இவ்வளோ விருதுங்கள், போக்குவரத்து எல்லாமே இந்த உடம்புக்கு தானே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த முடிஞ்சு உள்ளே இருக்கிற ஆத்மாவை மறந்தனால அதை மறக்கக்கூடாது. அதை தான் முன்கூட்டியே சொல்லிக்கிட்டு இருக்கிறத உள்ளே இருக்கிற ஜீவனை நம்ம பார்க்கணும்.
நமக்காக வந்து எவ்வளோதோ எதுக்காகலாம் பண்ணுறான். உள்ளே இருக்கிற அந்த நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற அந்த பரம்பொருளை அவருக்குன்னு ஆசுவாசப்படுத்துறதுக்கு நம்ம முழுமையாக நல்லவனாக மாறி நல்ல எண்ணங்களை உள்ள நிறைப்படுத்தி நம்ம இன்றைக்கும் என்றென்றும் சச்சிதானந்த சத்குருவோட ஒன்றரை கலக்கணும் அப்படின்னாக்க அவரை முழுமையாக நம்ம ஆட்கொள்ளணும். அவர் நம்ம ஆட்கொண்டார், நம்ம தான் வந்து தக்க வச்சுக்கணும். அதுக்குண்டான பரிபக்குவத்தோடு நம்ம முழுமையாக நல்லவனாக மாறி நல்ல எண்ணங்களோடு பிரகாசப்படுத்தி எத்தனை முறை போனாலும் பெருசு இல்லை, ஒரு முறை போனாலும் உண்மையான பக்தனுக்கு சச்சிதானந்த சத்குரு உண்மையாக நினச்சி உள்ள முருகி உள்ள பெருங்கோயில் உன்னுடைய ஆலயம் தெளிந்திருக்கு சிவனே சிவலிங்கம் என்பது போல் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சச்சிதானந்த நினச்சோம்னா நேரமும் பொழுதும் போகிறதுக்கு ஏதாவது அதுக்கு டைம் இருக்கா என்ன? கரும்பு தீங்கிறதுக்கு கூலி வேணுமா, காசு வேணுமா? அது மாதிரி அப்பேற்பட்ட பரம்பொருளை நமக்கு சொல்லி கொடுத்ததை முழுமையாக ஏற்று அவரை முழுமையாக நம்ம அவரோட ஒன்றரை கலக்கணுங்கிறது இருந்துச்சுன்னா நம்ம முழுமையாக மாறணும், நம்மளை மாற்றிக்கணும். இந்த நிமிஷத்துலேருந்து முழுமையடையணும். எந்த பத்தி சூடம் சாம்பிராணி எதுவும் இங்கே நடக்காது. உண்மையான ஆத்மபூர்வமாக அவரை உள்ள மானசீகமாக நம்ம உண்மையாக வழிபட்டு இன்னும் சொல்லப்போனால் நம்ம நல்லவனாக மாற அவரே நம்மளை ஆட்கொள்ளுவாருங்கிறது தான் உண்மை. எல்லாருக்குள்ளே ஆட்கொண்டு இருக்கிறதும் அவர் தான். ஆனால் அவர் வெளி காமிச்சிக்கணும் அப்படின்னாக்க நம்ம பரிசுத்தமாக ஆகணும், நல்லவனாக மாறணும், நல்ல எண்ணங்களை உள்ளே விதைக்கணும். எந்த குரோதங்களுக்கும் இங்கே இடம் கொடுக்கக்கூடாது. எல்லாத்தையும் தூள் ஆக்கி முழு மனிதனாக மாறணுங்கிறதா உண்மை. எத்தனை லைனில் நீங்கள் எத்தனை தரிசனம் பண்ணாலும் நீங்கள் மாறாத வரைக்கும் எதுவுமே நீங்கள் தரிசனமும் பார்த்தாலும் வெளியில் வேணால் பார்த்துட்டு வரலாம் மொழிய ஆத்மபூர்வமாக உள்ளே இருக்கக்கூடிய ஆண்டவன் அவர் தான் நிலையாக நம்மள்ட்ட இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவர் ஒன்றும் இதுவும் பண்ணலை. எல்லா இடத்துலையும் ஜீவராசியில் நீக்கமர நிறைந்த பரம்பொருள் அப்படிங்கிறத உண்மையை உணர்ந்து நம்ம மாறணும். ஆண்டவனாய சச்சிதானந்த சத்குருவை இன்றைக்கும் அவருடைய தியானத்தை நினச்சி பெரும்புகளை அவர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த பாக்கியத்தை பிறவியில் நமக்கு முழுமையடைஞ்சு மீண்டும் பிறவாத ஒரு வரம்னு ஒன்று இருக்க வேண்டாம். நமக்கு வரமும் எந்ததும் வேண்டாம், சத்குருவுடைய திருவடி வேணும். அவரோட ஒன்றரை கலக்கணுங்கிறத ஒரே வைராக்கியத்தோடு எல்லாரும் முழுமையடையணுங்கிறத ஆண்டவருடைய அனுக்கிரகத்தை பெறணுங்கிறதுக்காக எல்லாருக்கும் ஆண்டவனுடைய திருவடியை வேண்டி நீங்களும் நல்லபடியாக எல்லாரும் மாறணுங்கிறத நினச்சி உங்களோட விடைபெறுகிறேன். சத்குருவே சரணம். ஸ்ரீ சத்குருவே சரணம்.